திருமண வாழ்க்கையில் 50% தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து விதவை கோலத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்து சொல்லலாம். அதே போல் செவ்வாயும் சூரியனும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கோ ஒரு ஆணினுடைய ஜாதகத்துக்கோ சேர்ந்துருக்க கூடாது. முடியாமல் அமைதியாக இருந்துட்டு கணவன் இல்லாத இடத்துல மனைவியை குறை சொல்கிறது, மனைவி இல்லாத இடத்துல கணவனை குறை சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி குறை சொல்லிக்குவாங்க. இவருக்கு அவர் பாதகமாகவும் அவருக்கு இவர் பாதகமாகவும் செயல்படுவாங்க. இயற்கையாகவே. அடுத்ததாக திருமதி பாக்யலட்சுமி மேடம் திருமண பாக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரின் பொற்பாதத்தையும் தொட்டு எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பொற்பாதத்தையும் தொட்டு நான் இந்த சிற்றுரை துவக்குகிறேன். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியம். திருமணம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா, இருமணம் சேரக்கூடிய ஒரு விஷயந்தான் திருமணம்னு சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு உறவையும், ஒரு அம்மாவை அப்பாவை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நண்பன், எதையுமே நம்ம வந்து எதிர்காலத்தில் இப்படி வருவாங்களா வரமாட்டாங்களா எப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு உறவுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் திருமணத்தில் வந்து ஹலோ வணக்கம், இடையில மறிக்கிறதுக்கு மன்னிக்கவும். நம்ம துரைசாமி ஐயா ஒரு வார்த்தை சொன்னார்ல, என்ன சொன்னார்? 7ஆம் பாவகதிபதியும் புதனுமா? ஆமாங்க சார். நல்லா இருந்ததுன்னா கல்யாணம் நல்லா இருக்கும், இல்லைன்னா கல்யாணம் சரியில்லைன்னு சொன்னீங்க. கரெக்டு தானே? ஆமாங்க சார். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாமா, அதுக்கு பாக்கியாதிபதி புதனா. ஆக வந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பாவகாதிபதிக்கும் புதனுக்கும் சம்மந்தம் இருந்தால் திருமணம் சூப்பராக நடக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் எந்த தனுசு, குரு தான் அப்பா. அதுக்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம் இருக்குல்ல, சூரியன் வந்து தாத்தா. தாத்தா கிட்டேருந்து அப்பா வந்தார், அப்பா கிட்டேருந்து நம்ம வந்திருக்கிறோம். இப்போ 9ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் வந்து தனுசு. அப்போ குருவுக்கு 10ஆம் இடம் எது? புதனா. அப்போ புதன் நல்லா இருந்தால் அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஒரே பாயிண்ட் ஜாதகத்தை வாங்கணுன்னு பார்த்து சொல்லிடலாம். இது மாதிரி என்னுடைய புத்தகத்தில் 1000கணக்கான பாயிண்ட், அதாவது முத்துக்கள் 300 முத்துக்கள் 600 அவ்வளோ பாயிண்ட்டுகளை வந்து நம்ம அதில் பொதிச்சு வச்சுருக்கிறோன்னா 14 வருஷம் கண்டுபிடிச்சி சொல்லி அவங்க ஆமான்னு சொல்லி அதுலேயும் திருப்பி எடிட் பண்ணி அப்படியெல்லாம் கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தி வச்சுருக்கிறோம். சரியா? ஏன்னா இப்போ அண்ணன் சொன்னதுக்கு ஒரு இது விளக்கம் கொடுக்கணும் தான். கரெக்டு தானே அண்ணா? சரி. அப்போது நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் தான். நமக்கு எப்படிப்பட்ட வரன் வருமோ, அங்கே போய் எப்படி வாழ்வோமோ அப்படின்ற ஒரு கற்பனையோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு வந்து திருமணம் தான். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதுவே நமக்கு ஒரு நரகமாக மாறக்கூடிய அமைப்பும் வந்து இந்த திருமணத்தில் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது திருமணத்துக்கு வந்து நம்ம பொதுவாக வந்து 10 பொருத்தம் பார்க்குறாங்க, ஒரு சிலர் வந்து 12 பொருத்தங்களும் பார்க்குறாங்க. இப்போ 10 பொருத்தத்தில் 8 பொருத்தம் 9 பொருத்தம், 12 பொருத்தத்தில் 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு திருமணம் பண்ணிடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு 10க்கு 8 9 பொருத்தங்கள் இருந்தாலும் அவங்க திருமணம் பண்ணி வச்சு அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா WW மேட்ச் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். 2 பேர்த்துக்கும் ஏட்டிக்கு போட்டியாக பிரச்சனைகள் சண்டைகள் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். அப்போ ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நட்சத்திர பொருத்தம் மட்டுமே ஒரு திருமணம் செய்வதற்கான தகுதி பெற்றதுன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. நம்ம கட்டத்தை பார்க்கணும், தசாபுத்தியை பார்க்கணும், லக்னம் டு லக்னம், ராசி டு ராசி, லக்னாதிபதி டு லக்னாதிபதி, ராசி அதிபதி டு ராசி அதிபதி, இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் 2ஆம் இடம் இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணும் பொழுது தான் அந்த திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இதில் தசாசந்தியும் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போது நம்ம நாங்கள் பேசுகிறது வந்து சார ஜோதிடம் தான், கூட வந்து காலபுருஷ தத்துவத்தையும் இணைச்சி தான் நாங்கள் பேசுவோம். இப்போ எல்லா துறையிலையுமே வந்து நாடி ஜோதிடமாக இருக்கட்டும், சார ஜோதிடமாக இருக்கட்டும், சந்திர நாடி, சுகர் நாடி அப்படின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது. பட் எல்லாருமே வந்து காலபுருஷ தத்துவத்தை தொடாமல் யாருமே சொல்ல மாட்டாங்க.
அதுக்கு அடுத்த பட்சம் வந்து அவங்கவுங்க பிரிவுகளை எடுத்துக்குவாங்க. அதுபோல் நாங்களும் காலபுருஷ தத்துவத்தையும் இணைச்சிக்குவோம். இப்போ பொதுவாக வந்து காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடம்ங்கிறது தான் ஒரு கலத்திர ஸ்தானம். ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி லக்னத்துக்கு 7ஆம் இடம், காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், இதை தான் நம்ம எடுத்துக்குவோம். கலத்திர ஸ்தானாதிபதிங்கிறது சுக்கிர பகவானை தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லைங்களா? அப்போ அந்த 7ஆம் இடத்தை நீசம் செய்யக்கூடியவர் யாரு? சூரிய பகவான் தான் இல்லைங்களா? அப்போ சூரியன் வந்து 7ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவப்படி அதாவது துலாம் ராசியில யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கிறாரோ அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் தாமதமாகும். அதாவது கலத்திர தோஷம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதில் ஒரு பாதிப்பை அங்கே கொடுத்துட்டு தான் போகும். அதாவது சூரியன் வந்து சுக்கிரனை நீசம் செய்தே ஆவார். அப்போ இதனால தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை திருமணம் செய்யவே கூடாது. அதை இப்போ யாருமே கடைபிடிக்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் செஞ்சாக்கா இதுதான் காரணம். என்னன்னா 7ஆம் இடத்தை நீசம் செய்கிறாரு சூரியன். அப்போ கலத்திரம்ங்கிறது சுக்கிர பகவானை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம திருமணம் வைக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கை வந்து 50% தான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பலன். ஞாயிற்றுக்கிழமை யாருமே திருமணம் வைக்கிறது கூடாதுங்கிறத யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அந்த அன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் லீவ் இருக்குது, அதனால் அப்போ தான் எல்லாரும் அசம்பல் ஆவாங்கன்ட்டு முக்கால்வாசி ஞாயிற்றுக்கிழமையே வச்சிடுறாங்க. அதே போல் ஒரு விருந்து உபசரணை பண்ணுறதும் சரி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வைக்கக்கூடாது. அப்படி ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறத பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒருத்தர்னாலையாவது அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வைக்கக்கூடாது விருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தையும் பாருங்கள் நாய்ப்படாத பாடுன்னு பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை விருந்து வச்சிங்கன்னா அன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்துக்கிறது, திருமணத்துக்கும் சரி விருந்து உபசரிப்புக்கும் சரி தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது. காலபுருஷ தத்துவப்படி நம்ம லக்னத்திலேருந்து துலாம் ராசியில் சூரியன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் வந்து 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிமனையில் நீசமாகிறாரு. கலத்திரக்காரகன் சுக்கிரன் இல்லைங்களா? அவரு நீசமாகக்கூடிய அந்த கன்னி வீட்டில் வந்து சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் தப்பு, நம்ம லக்னத்துக்கு 7க்கு அதிபதி அந்த இடத்துல இருந்தாலும் தப்பு. அப்போ இது ரெண்டுமே கன்னி ராசியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் காலதாமதமான திருமணத்தை கொடுத்துருது. அதையும் மீறி திருமணம் ஆனாலும் அது 50% தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும், ஒரு ஆணுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், இது வந்து திருமண பொருத்தத்துக்கு நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி செவ்வாயும் சுக்கிரனும் 2 பேத்துக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல், என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆணாக இருக்கணும் அப்படின்னாக்கா செவ்வாய் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு ஆண் கிரகம்னா நம்ம செவ்வாயை தான் எடுத்துக்குவோம். ஒரு ஆணுக்கு செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இல்லை நீசமாயிட்டாருன்னா அப்போ வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி இருப்பார்? ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருந்து சுக்கிரன் நீசமாயிடுச்சுன்னு வைங்க, இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறோம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆண் வந்து எல்லா இடத்துலையும் பின்தங்கி தான் இருப்பார். ஒரு வீரமாக ஒரு முயற்சி செஞ்சு ஒரு இடத்துல போய் முன்னாடி ஒரு சபையில் போய் நின்று பேச மாட்டார், பயந்து பின்தங்கி தான் போவார். அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுக்கு செவ்வாய் நல்லா இருக்குது. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும், அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அது போய் பேசும். எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கு, சூரியன் நல்லா இருந்தால் பாருங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். செவ்வாய்ங்கிறது கணவன், நம்ம கல்யாணம் பண்ணி போகிறோம்னாக்கா நம்ம கணவனை நம்பி தான் போகிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, நம்ம ஒரு தாலி கட்டி ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்க கணவர் எங்கே கூப்பிட்டாலும் நம்ம போயிடுவோம். அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு, நம்ம அவங்கள முழுமையாக நம்புகிறோம். அது பாதுகாப்பு வந்து நம்ம கணவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட உள் உணர்வோடு இருப்போம். அப்போ அந்த செவ்வாய் வந்து ஒரு ஆணுக்கு கெட்டு போகும்போது அவருக்கு அந்த விஜய வீரிய ஸ்தானம் குறைஞ்சு போயிடுது, அந்த முயற்சி ஸ்தானம் குறைஞ்சு போயிடுது. ஒரு வீரமாக ஒரு இடத்துல பேசக்கூடிய அந்த தன்மைகளை, ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனைனாலும் மனைவிக்கு சப்போர்ட்டாக அவர் நின்று பேச மாட்டார். அவர் பேசலைன்னா அந்த இடத்துல யார் அந்த பொண்ணுக்காக பேசுவா? அந்த பொண்ணை தான் பேசி ஆகணும். அதே போல் ஒரு தகப்பனை எடுத்துக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு எடுத்தோடனே தகப்பன் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து தகப்பன் தான் முதல் பாதுகாப்பாக கொடுக்குறாரு, அதுக்கடுத்து சகோதரன் முதல் அடுத்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க.
அதுக்கு அடுத்தபடியாக கணவன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவங்க 3 பேரும் கெட்டு போயிட்டா ஒரு பெண் பாருங்க, பெண்ணாவே வாழ மாட்டான். முழுமையான ஆணாதான் அந்த பொண்ணு வாழ முடியும். எல்லா இடத்துலையும் பாருங்க, தானே எல்லா வேலையும் செய்கிறது, எல்லா இடத்துலையும் பேசுறது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு பெண்ணுடைய அந்த உணர்வு, அந்த ஸ்பரிசத்தெல்லாம் அவளாவே இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நிறைய இடங்கள்ல விமர்சனத்துக்கு உள்ளாவாள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அப்போ ஒரு பெண்ணுக்கு சுக்கிரனும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும். அதே போல் ஆணுக்கு சுக்கிரனும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரனும் செவ்வாயும் சேர்வது திருமண வாழ்க்கையில் 50% தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிரன் வந்து காலபுருஷனுக்கு 7க்கு அதிபதி, மங்களகாரகன், அது கலத்திரக்காரகன். 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கும் போது இந்த அதாவது 8ங்கிறது மாங்கல்யஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு இல்லைங்களா? அப்போ இது 2ம் சேரும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு இன்ன வரைக்கும் நம்ம சொல்கிறோம் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. விதவைக்கு யாராவது பக்கத்தில் விதவை இருக்காங்களா அப்படிலாம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அது வந்து விதவை கோலத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்து சொல்லலாம். அதே போல் செவ்வாயும் சூரியனும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கோ ஒரு ஆணினுடைய ஜாதகத்துக்கோ சேர்ந்துருக்க கூடாது. பெண்ணுக்கு ஏன் சேர்ந்துருக்க கூடாது? செவ்வாய் வந்து 8க்கு அதிபதி, சூரியன் வந்து அந்த சுக்கிரத்தை எரிச்சிருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இது 2ம் சேர்ந்துருக்கும் பொழுது, அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகள்லையும் சேர்ந்துருக்கும் பொழுது அந்த இளம் வயதில் அமங்கலி அப்படிங்கிற ஒரு பாடலே அதுக்கு இருக்குது. இடுகதிர் ஒன்று கூடி எங்கு நிற்பினும் இளம் வயதில் அமங்கலி ஆவாள் அப்படிங்கிற ஒரு பாடலும் இருக்குது. இதுதான் அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு பழமொழியும் சும்மா சொல்லி வைக்கல, எல்லாமே காரண காரியத்தோட தான் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கும் போது அது வந்து அந்த கலத்திர தோஷத்தை, மாங்கல்ய தோஷத்தை அங்கே கொடுத்துருது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். அதே போல் காலபுருஷ தத்துவப்படி முதல் கேந்திராதிபத்தியம் தோஷம் பெற்றவர் சந்திரன், 2வது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சுக்கிரன். இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தாலும், ஒருவரை ஒருவர் பார்த்திருந்தாலும், அல்லது 7ஆம் இடத்தை சந்திரன் பார்த்திருந்தாலும், சுக்கிரனை சந்திரன் பார்த்திருந்தாலும் அவங்களுக்கும் திருமண தோஷம். திருமணம் எளிதில் ஆகாது. சுக்கிரன் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவார். சந்திரன் என்ன பண்ணுவார்? அதை தட்டி விட்டுட்டே போயிட்டு இருப்பார். ஏன்னா அவர் 1 மாதத்துக்குள்ளார, அதாவது 27 நாளுக்குள்ளாரே ஒரு ராசி கட்டத்தையே சுற்றி வர்றவர் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் வந்து 27, 28 பொண்ணு பார்க்குற வரைக்கும் திருமணத்தை அவ்வளோ சீக்கிரம் சேரவே விட மாட்டார். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கவங்களுக்கும் திருமணம் அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. நடந்தாலும் அவங்களுக்கும் வந்து திருமணத்தில் வந்து ஒரு கசப்புத்தன்மை தான் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். அதுபோல் சனி பகவானும் சுக்கிர பகவானும் யாருடைய ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு இருதார தோஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது காலபுருஷனுக்கு 7க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்கிரன், 11க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். அப்போ 11ங்கிறது காலபுருஷனுக்கு பாதகாதிபதியாக வராரு. அப்போது இந்த பாதகஸ்தானம், அதாவது இந்த சனி பகவான் வந்து சுக்கிரனோட சேரும் பொழுது சுக்கிரனுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடுறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது 7ஆம் இடத்துல அந்த துலாம் ராசியில் தான் அந்த சனி பகவான் வந்து உச்சமாகிறார். அப்போது அந்த சுக்கிரனை வந்து நீசமாக்கிட்டு அந்த சனி பகவான் வந்து உச்சமாகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் தாரம் போனால் தானே 2வது தாரம் வரும். முதல் தாரம் டம்மி ஆயிடுச்சு, அங்கே 2ஆம் தாரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அங்கே உச்சம் பெற்றுட்டார். அப்போ இது இயற்கையாகவே இருதார அமைவுது. யோகம்னு எடுத்துக்கலாம், தோஷம்னு எடுத்துக்கலாம். என்னங்க சார்? அப்போ சுக்கிரன் சனி இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கும் பொழுது இருதார அமைப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போது இது வந்து காலபுருஷ தத்துவப்படி இதெல்லாம் பொதுவான ஒரு விதிகள். அதே போல் குரு பகவான் 7ல் தனிச்சு இருக்கக்கூடிய குரு பகவான் 7ல் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கும் திருமணத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் காலச்சக்கரத்துக்கு 12க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு பாதிப்பை அவர் விரயத்தை கொடுக்காம போகவே மாட்டார். அது 7ஆம் இடத்துல இருக்கும்போது கலத்திரத்துக்கு அந்த விரயத்தை கொடுத்துருவாரு. 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு அந்த விரயத்தை கொடுத்துருவாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அப்போ தனித்த குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது திருமண விஷயங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எந்த மாதிரி அமைப்பு உள்ளது நம்ம நல்லா இருக்கும்? சார ஜோதிடத்தில் நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7ஆம் அதிபதி 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய
கிரகங்களினுடைய சாரம் வாங்கியிருந்தா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் 9ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனம் ஒத்த திருமணம் ஏற்படும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரிஷப லக்கணம் இருக்குன்னு வைங்க. ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறார். அந்த செவ்வாய் வீட்டிலேயே ஆட்சி பெற்று அவர் வந்து 8க்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு சாரம் வாங்கி குரு 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே செவ்வாய் திசை வருது அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருத்து வேறுபாடுகள் வரும், வம்பு வழக்குகள் வரும், கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இவங்க சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கி சாரநாதன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார், பலமாயிட்டார். அப்போ 7-8 காம்பினேஷன் வந்து இந்த இடத்துல வந்து அந்த திருமண பிரிவை ஏற்படுத்திடுது. அப்போ 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மாங்கல்யத்தை எடுத்து வீசிடுவாங்கன்னா ஒன்று தானாக தவறி விழுகிறது ஒன்று, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா சண்டை தான். 8ங்கிறதே சண்டை சாடி தான் அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமான ஒரு சண்டையில் எனக்கு புருஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிவாங்க ஒரு சிலர். அதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கும் பொழுது மாங்கல்யத்தை தூக்கி எறியக்கூடிய அமைப்புகள் அந்த இடத்துல கொடுத்துரும். அல்லது மாங்கல்யம் இறங்கி ஏறணும். கோவிலுக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி அது சந்திரசாரம் வாங்கியிருந்ததுனாக்கா அம்மன் கோயிலுக்கு போடலாம், புதன் சாரம் வாங்கியிருந்தாக்கா பெருமாள் கோயிலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த தாலியை வந்து ஒரு சிலர் வந்து கோவிலில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குருவனுடைய பார்வையோ 5-9 அதிபதிகளோட பார்வையோ இருந்துச்சுன்னா அவங்க அதை வந்து சுபமாக மாற்றிக்குவாங்க. அது இயற்கையாக நடக்கும். எப்படின்னாக்கா நம்ம வேண்டிக்குவாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நல்லா ஆயிடுச்சுனாக்கா நான் மாங்கல்யத்தை தூக்கி சமயபுரம் உண்டியலில் போட்டுறேன், பெருமாள் உண்டியலில் போட்டுறேன் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சுப பார்வை வந்து அந்த 7-8 காம்பினேஷனை பார்த்துருக்கும். அப்படி பார்த்துருக்கும் பொழுது அதை அவங்க சுபமாக அதை மாற்றிக்குவாங்க. எந்த ஒரு குரு பார்வையோ சுப பார்வையோ இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த இடத்துல கட்டாயமாக பிரிவுகளை ஏற்படுத்திடுது. இப்போ 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கவே கூடாது. அதே போல் அப்போ 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறாரு, ஏதாவது ஒரு குரு பார்வை இருக்குது, சுப பார்வை இருக்குன்னா அது எப்படி மாறி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட்டு தொழில் செஞ்சுருப்பாங்க, நண்பர்கள் கூட்டாளிகளோட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், கூட்டு தொழில் செஞ்சு பலமாக அடி வாங்கியிருப்பாங்க, அங்கே பயங்கரமான லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வந்திருக்கும். ஒன்று இவங்களோட கவனம் வந்து 7ஆம் இடம்னாலே கலத்திரம், நண்பர்கள், கூட்டு தொழில் இது 3 தான் உயிர் உள்ள பொருள்கள் இல்லைங்களா? அப்போ அவங்க மேலே அந்த தாக்கம் போயிடும். ஒன்று தொழிலில் பெரிய அடி வாங்கி அதில் போய் அவமானப்பட்டு நிற்கணும், அப்படி இல்லையா நண்பர்கள் கூட்டாளிகளோட சேர்ந்து அவங்க கூட ஏதாவது பிரச்சனையாகி அதன் மூலியமாக ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை சந்திச்சிருக்கணும். அப்படி சந்திச்சிட்டாங்கனாக்கா இங்கே வந்து ஒரு 40% மட்டும் பாதிப்பை கொடுத்துட்டு அது விலகிடுது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்களுக்குள்ளார அந்த பிரிவினைகளை கொடுத்துரும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு திருமணமான ஒருத்தரை திருமணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லையா ஒரு பந்தல் போட்டு நிற்கிறது, பத்திரிக்கை அடித்து நிற்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கிறது, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நடந்திருந்து ஒரு அவமானம் அப்படி நடந்திருந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவங்க, போலீஸோ ஒரு மிலிட்ரியோ இந்த மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ பார்த்து திருமணம் பண்ணும்போது அவங்க காடாறு மாதம் நாடாறு மாதமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாக்கா இது வந்து ஓரளவுக்கு ஓடிடும், பிரிவினைகளை கொடுக்காம அவங்க வந்து வாழ்நாளை வந்து கழிச்சிருவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். அப்போ 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதில் நிறைய விதிமுறைகள் இதுதான். 7க்கு அதிபதி 8க்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரோட்லேயே அடிச்சுக்குவாங்க. மற்ற சாரம் வாங்கியிருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கலான்ற அளவுக்கு ஒரு பொறுமை இருக்கும். இவங்க வந்து ரோட்லேயே ஒரு சிலர் வந்து முடியை பிடிச்சி அடிக்கிறது, கணவனை திருப்பி அடிக்கிறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா அந்த 8ங்கிறது அந்த அவமானத்தையும் கொடுக்கும், அடிதடியையும் கொடுக்கும், ஸ்டேஷனையும் கொடுத்துரும். அப்போ அதை வந்து அந்த கௌரவத்தை எதிர்பார்க்காது, அந்த இடத்துல அந்த கோபம் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். ஒருவேளை 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையை
ஓட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளார ஒரு எதிரி மாதிரி தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் 2 பேரும் வந்து ஒரு குருவினுடைய பார்வையோ 5 9க்கு ஒரு அதிபதிகளுடைய பார்வையோ இருக்கும் பட்சத்தில் வந்து வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைப்பு இங்கே கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாக்கா இந்த மாதிரி தான் காடாறு மாதம் நாடாறு மாதம் வாழ்ந்துக்கணும். ஒன்று காலையில், அதாவது இந்த கண்டக்டர் டிரைவராக போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து 2 நாளைக்கு ஒருக்க வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா அன்டயத்தில் 11 மணி 12 மணிக்கு வந்து தூங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வரும். அவங்களுக்கு வந்து இது காலத்தை ஓட்டிகிட்டு போயிடும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு திருமணத்துக்கு வந்து 7ஆம் அதிபதி 6 8 12 அதிபதிகளுடைய சாரம் வாங்கி இருக்கும்போது அந்த இடத்துல பெரிய தாக்கத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத சொல்லலாம். பாதகாதிபதியினுடைய சாரமும் அந்த இடத்துல வாங்குச்சுனாக்கா 2 பேரும் நேருக்கு நேராக பேசிக்க முடியாமல் அமைதியாக இருந்துட்டு கணவன் இல்லாத இடத்துல மனைவியை குறை சொல்கிறது, மனைவி இல்லாத இடத்துல கணவனை குறை சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி குறை சொல்லிக்குவாங்க. இவருக்கு அவர் பாதகமாகவும் அவருக்கு இவர் பாதகமாகவும் செயல்படுவாங்க. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னாக்கா கணவன் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அவர் இல்லாத இடத்துல அவருக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க மனைவி. இதுதான் நம்மளுடைய இது. ஆனால் இந்த பாதகாதிபதி சாரம் வாங்கிடுச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு நேருக்கு நேராக பேச முடியாது. அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள அப்படியே திட்டி தீர்த்துருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான ஒரு புரிதலே இருக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். திருமணம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ராகு சம்பந்தம் இல்லாமல் திருமணமே நடக்காது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலபுருஷ தத்துவப்படி 3 7 11ன்னு சொல்லக்கூடிய காம திரிகோணம்னு சொல்கிறது வந்து 3 7 11 தான். இந்த 3 7 11ல் தான் ராகுனுடைய முழு நட்சத்திரமும் இருக்குது. அப்போது அது ஏதாவது ஒரு விதத்தில் பாருங்கள், திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ராகு கனெக்ட் ஆகாமல் அவங்களுக்கு திருமணமே நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் 100% சொல்லலாம். இந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிச்சு பார்க்கும்போது நம்ம வந்து திருமணத்தை வந்து ஒரு சிலர் இப்போ சொல்கிறாங்க, அப்போ இந்த மாதிரி 7 8 காம்பினேஷன் இருந்தாலும் நாங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக கல்யாணம் பண்ணி வச்சு அதெல்லாம் பிரியவே இல்லாமல் மாற்ற முடியும்லாம் சொல்கிறாங்க. அது அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்களோட ஜாதகம் ஒன்று இருக்குது. 9 12 1993 ஒரு பொண்ணு பிறந்தது. 12:25 PM பிறந்த ஜாதகம். இந்த பொண்ணுக்கு பாருங்கள், கும்ப லக்னம், லக்னத்தில் சனி பகவான், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் ராகு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காங்க, செவ்வாய், சூரியன், 5 கிரகம் இருக்குது. காலபுருஷனுக்கு 8, இந்த பொண்ணுக்கு கர்ம 10ஆம் அதிபதி 10ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல 5 கிரகத்தினுடைய கூட்டமைப்பு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே அதில் வரும். 7ஆம் அதிபதி அந்த இடத்துல தான் இருக்கார், 8ஆம் அதிபதியும் அந்த இடத்துல தான் இருக்கார், பாதகாதிபதியும் அந்த இடத்துல தான் இருக்கார், கணவனுக்கு காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயும் அந்த இடத்துல தான் இருக்கார், கூட ராகுவும் இருக்கார். எல்லாத்தையும் அதிகப்படுத்துவார் ராகு இல்லைங்களா? அப்போது இந்த 5 அமைப்போட கூட்டமைப்பு ஒரு சிலர் என்னமாங்க, சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், குரு இருக்காது, சுக்கிரன் இருக்காங்க, புதன் இருக்காங்க. அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கணவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, பெரிய ஒரு மிலிட்ரி மேனாக இருப்பாங்க, அழகான கணவனாக கிடைப்பாங்க, சுக்கிரன் இருக்கனால, புதன் இருக்கனால அறிவான கணவனாக கிடைப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொன்ன அமைப்பை அங்கே கூட்டி பாருங்கள், 100% கரெக்டாக வரும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட சேரக்கூடாதுன்னு சொன்னேன்னா அங்கே சேர்ந்துருக்காங்க. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். சூரியன் வந்து புதன் சாரம், புதன் சாரம், செவ்வாயும் புதன் சாரம், சுக்கிரனும் சனியும் மட்டும் சனி சாரம், 12க்கு அதிபதி சாரம், அதுவும் தப்பான சாரம் தான். அப்போது 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை இருக்குது, 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கு, 8ஆம் அதிபதி சூரியனோட ஒன்றா இருக்கிறனால அஸ்தங்கம் ஆயிடுச்சு, செவ்வாயும் 8ஆம் அதிபதி சாரம் வாங்கிருச்சு. இத்தனை பாயிண்ட் இருக்குங்களா? அது இல்லாமல் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்குது, சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது, கூட ராகு இருக்குது. அப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துல பெரிய ஆக்சிடெண்ட், கணவருக்கு எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டாரு. கடுமையான மாங்கல்ய தோஷம் இந்த பொண்ணுக்கு இருக்குது. இத்தனைக்கும் இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அந்த பையனுடைய சொந்தக்காரங்களில் பெரிய ஒரு ஜோசியர் இருக்கார், சொந்தத்திலேயே ஜோசியர் இருக்கிறார், பையனுக்கு சொந்தக்காரங்க. அவங்களுக்கு தெரியாமல் போயிருமா? சில விஷயங்கள் வந்து ஜாதகம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம ஜாதகங்கிறது வந்து கணக்கு போட்டு சொல்கிறது மட்டும் இல்லை, இறையருள் இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு கணக்குனா என்னன்னே தெரியாதவங்களாம் ஜாதகம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இருந்து. அது எதனால சொல்றாங்க? அவங்களுக்கு ஒரு வாக்குப்பளிதம் இறையருளால சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த இறையருள் என்ன சொல்லும், இந்த நேரத்தில் இந்த பதில் தான் நீ சொல்லணுன்றது ஜாதகக்காரங்களுக்கே கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். அவங்க சொந்தத்திலே ஜாதகக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் எப்படி போயிடும்? அவங்களுக்கு அந்த நேரத்தில் கண்ணே திறக்கலை. நம்மளே நிறைய ஜாதகம் பாருங்க, நம்ம ஒரு சில பதில் சொல்லியிருப்போம், ஆனால் அது வந்து தவறாக முடிஞ்சிருக்கும். பின்னாடி வந்து இந்த ஜாதகத்தில் நடக்கவே இல்லைங்கம்மா, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆமாம் இந்த பாயிண்ட்டை எடுக்காமல் விட்டுட்டோமே நம்ம நினைப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நேரத்தில் இந்த பதில் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர எல்லாமே ஒரே நேரத்தில் கிடைக்கவே கிடைக்காது. இவங்க 2 கல்யாணம் ஆகணும், ஆக்சிடெண்ட் ஆகணும், 2 பேரும் பிரியணும். இப்போ வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளார மனக்கசப்பாகி கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டாங்க, அதாவது டைவர்ஸ் கேட்டு கேஸ் போட்டுட்டாங்க. கண்டிப்பாக இவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இவங்க 2 பேருக்கு எப்படிப்பட்ட நம்ம ஜாதகத்தை நீங்கள் அலசி ஆராய்ச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த பொண்ணுக்கு இதுதான் நடக்கும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. விதியை மதியால் வெல்லலானாக்கா இப்போ இந்த மாதிரி காம்பினேஷனை நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை நான் பொருத்தி சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. விதிங்கிறது லக்னம், மதிங்கிறது சந்திரன், கதிங்கிறது சூரியன். இதை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகத்தில். லக்னத்தை பாரு அது சரியில்லை அப்படின்னாக்கா சந்திரனை பாரு, சந்திரனாலேயும் முடியலையா சூரியனை பாருன்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் விதியால் வெல்ல முடியாததை மதியை பார்த்து ஜெயிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்னதான் முடியலன்னா நம்ம புத்தியை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஜெயிக்கணுன்ற உங்களோட அமைப்பில் இருந்தால் தான் அதை கூட உங்களால் செய்ய முடியும். இவங்களுக்கு எப்படிப்பட்ட நீங்கள் ஜாதகத்தை பொறுத்துனாலும் அவங்களுக்கு இதுதான் நடக்கும். இப்போ மறுபடியும் இவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணம், அவங்களுக்கு அதான் நடந்திருக்கு இல்லைங்களா? இது வந்து ஜோதிட ரீதியாக இதுதான் நாங்கள் எடுக்கக்கூடிய சாரபலன் இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோதிடத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது எல்லாமே இருந்து ஒரு சிலர் வந்து 16 வருஷம் 17 வருஷம் தாண்டிட்டாங்கன்னு வைங்க. ஒரு திருமணம் ஆகி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுறாங்க? 16 பெற்று, கரெக்டு, 16 பெற்று பேர் வாழ்வு வாழ்கன்னு சொல்கிறாங்க. இத்தனை காம்பினேஷனையும் தாண்டி அட்டி தடி சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு கூட ஒரு 16 வருஷத்தை ஓட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். 90% பிரிக்கவே முடியாது. அதுவே பழகிரும் ஒன்று. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கு சண்டை போட்டு ஒரு நேரம் இவங்க இல்லைனாக்கா சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு இவங்களுக்கே கோபம் வந்துடும். இதுக்கு எடுத்துக்காட்டு எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் குஸ்தி தான் நடக்கும். வீட்டில் 6 மணிக்கு அவர் வருவார். நான் வீட்டில் இல்லைனாக்கா வீட்டில் அதாவது ஒரு என்ட்ரன்ஸில் கேட்டை திறக்கும் போதே நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாக்கின்னு கத்துவார். ஆனால் இப்போ ஜோதிடத்துக்கு வந்து இப்போ சார்கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன் 1.5 வருஷமாக. இந்த 1.5 வருஷமாக நான் 8 மணிக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருப்பார், ஒரு சில நேரங்களில் ஏன் வரல அப்படின்னு சொல்லி சண்டை கட்டுவார். லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு வந்து ஏன் இப்போ என்ன தான் டெய்லியும் வர டைம் தானே அப்படின்னு சொன்னாக்கா, அப்புறம் எனக்கு சண்டை கட்டுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு போர் அடிக்குதுங்கிறாரு. வம்பிழுக்கிறதுக்கு ஆள் இல்லை, போர் அடிக்குதுங்கிறாரு. அது மாதிரி தான். அதாவது அவங்களுக்கு வந்து இவங்க இல்லைனாக்கா அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். சண்டை கட்டி ஒருத்தரை பாருங்களேன், ஒரு ஃப்ரெண்டு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதிகமாக யார் கூட சண்டை வருதோ அவங்க அந்த ஒரு நண்பர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கவே பிடிக்காது. அது மாதிரி அது போல் அவங்களுக்கு வந்து இதுவே பழகி போயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு விஷயம், ஒரு சிலர் வந்து கணவன் மனைவிக்குள்ளார உள் உணர்வில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக்காக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணவனுடைய வியர்வை வந்து மனைவிக்கும், மனைவியினுடைய வியர்வை கணவனுக்கும் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அவங்கள பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக பிரிக்க முடியாது. இவங்க இல்லைன்னா அவங்களால தூங்க முடியாது. ஒரு நாள் கூட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கனாக்கா ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1000 சண்டை இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் ஒரு காதலன் காதலிக்கு கூட இதை எடுத்துக்கலாம். வியர்வைங்கிறது நம்ம அசிங்கமாக நினைக்கிறோம். பட் மனப்பூர்வமாக ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுடைய வியர்வையை ஒரு கர்ச்சீப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த கர்ச்சீப்பை கொடுங்கன்னு சொல்லி வாங்குவாங்க. எதுக்கு? அது புரிஞ்சு ஒரு சிலர் வாங்குவாங்க. அந்த கர்ச்சீப்பை வாங்குவாங்க. அந்த கர்ச்சீப்பில் தான் அதிகமான வியர்வையை நம்ம தொடச்சி வச்சுருப்போம். அவங்க இல்லாதப்போ ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களோட வியர்வை நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னுடைய ஒரு புரிதலில் நான் சொல்கிறேன். இது ஜோதிடத்தில் உள்ளதை நான் சொல்லலை, இது என்னுடைய புரிதலை சொல்கிறேன்.
எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த திரு சதீஷ் சார் ஐயா அவர்களுக்கு நன்றி. சொல்லிக் கொடுத்த திருமதி பாக்கியலட்சுமி மேடம் அவர்களுக்கு ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். அதே தான்